கரண்ட் பில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வராமல் இருக்கக்காண்டி இந்த மாதிரி சுவிட்ச் யூஸ் பண்ண சொல்லியிருந்தோம், சேஞ்சர் சுவிட்ச். இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ மட்டுமே 1.2 மில்லியன் வியூஸ் போயிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த 2 சுவிட்ச் தேவையில்லை, ஒரு சுவிட்சே போதும், இது தேவையில்லாத செலவு, இது வந்து அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. கமெண்ட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா வந்து தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களான்னு சொல்லி தெரிய மாட்டேங்குது. என்னன்னா மேலே பார்த்தாலே தெரியும் 2 ஷார்ட் இருக்குது, அதேமாதிரி 2 வீடு இருக்குது. 2 வீட்டுக்கு ஒரு சேஞ்சர் எப்படி கொடுக்க முடியும் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு அண்ணன் பார்த்தீங்கன்னா சூப்பராக டிராயிங் பண்ணி காமிச்சிருக்காங்க. இங்கே காமிச்சது சரிதானா, ஆனால் வந்து இது இங்கே ஒரு மோட்டருக்கு தான் கொடுத்துருக்கீங்க, ஆனால் கூட ஒரு மோட்டர் இருக்கும்போது எப்படி கொடுக்க முடியும்? அப்போ நம்ம 2 சுவிட்ச் வச்சு தானே ஆகணும். கமெண்ட் பண்ண ஆர்வமாக இருக்கிறவங்க ஃபுல்லாக அந்த தெளிவாக அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அது என்னென்னா நம்ம போடுற வீடியோ வந்து தப்பான வீடியோவாக மாறுது, அந்த ஒரு ரீசன் காண்டி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்ச் 2 சுவிட்ச் வச்சது எதுக்குன்னு சொல்லி இப்போ நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ சொல்லுங்கள், நம்ம வச்சது சரியா தப்பான்னு. இன்னொரு அண்ணன் டவுட் கேட்டிருக்காங்க, அதே மாதிரி இந்த சுவிட்ச் வைக்கிறதுனால எப்படி கரண்ட் பில் கம்மியாகும்னு சொல்லி. ஆல்ரெடி நம்ம இதுக்கு தெளிவான ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம், இருந்தாலும் சொல்கிறேன். நியூட்ரல் பார்த்தீங்கன்னா காமனாக கொடுக்கக்கூடாது. காமனாக நியூட்ரல் வந்து இப்போ 4 வீடு இருக்குது, 2 வீடு இருக்குன்னா அந்த 2 வீட்டில் நியூட்ரல் லிங்க் பண்ணிட்டீங்கன்னா வந்து கரண்ட் பில் அதிகம் வரதான் செய்யும். அதை பார்த்தீங்கன்னா தவிர்க்க தான் நம்ம வந்து இந்த மாதிரி சுவிட்ச் யூஸ் பண்ணுறோம். அது பார்த்தீங்கன்னா இந்த மோட்டர் இடத்துல தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். வேறு எந்த இடத்துலையுமே வந்து நியூட்ரல் வந்து லிங்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னன்னா தனித்தனி வீடாக இருக்கும்போது எங்கேயுமே நியூட்ரல் லிங்க் பண்ணியிருக்க மாட்டாங்க, எல்லாரும் கரெக்டாக பக்காவாக பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த மோட்டர் விஷயங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா 2 மோட்டர், அதாவது 2 வீடுக்கு ஒரு மோட்டர் தான் இருக்கும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 2 வீடு இருக்குன்னா ஒரு மோட்டர் இருக்கும்போது அந்த நியூட்ரல் வந்து காமன் சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா நியூட்ரல் எல்லாத்தையும் பிடிச்சி சேர்த்து டைப் அடிச்சிருவோம். ஃபேஸை மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது மீட்டர் பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் தான் ஓடும், 1 மீட்டர் ஓடாது. அதனால தான் 1 மீட்டருக்கு மட்டும் கரண்ட் பில் அதிகமாக வரும். 2 மீட்டர் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 மீட்டரில் வந்து அதிகமாக ரன்னிங் ஆகிட்டு இருக்கும். ஆனால் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா எந்த சாதனமே இருக்காது. ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏசி, இன்வெர்டர் எல்லாமே வச்சிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வீட்டுக்கு கரண்ட் பில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக வரும். அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காரணமாக நிறைய இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. மோட்டரில் வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வீட்டில் உள்ள பொருட்களை வந்து, அதாவது வீட்டில் உள்ள ஒயரிங் ஏதாவது நியூட்ரல் லிங்க் ஆகிருக்கான்னு செக் பண்ணி பார்க்கறது ரொம்பவே நல்லது.